அநேகர் அவரை நோக்கி உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னோமே. அவர் சொன்னார், நான் அதிகாலையில் எழுகிற பொழுது உன்னோடு சொல்லிய வார்த்தைகளை, நீ கடைக்கு செல்கிற பொழுது என்னோடு பேசின வார்த்தைகளை, நீ கோபப்பட்டு கொண்டிருக்கிறது உன்னோடு நான் பேசின வார்த்தைகளை, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது, வேதம் வாசிக்கிற பொழுது, அந்நிய பாஷை பேசுகிற பொழுது, இயேசுவாய் நானோடு பேசின வார்த்தைகளை என் சொல்லை கேட்க உனக்கு மனதில்லை. என் வரங்களை தூக்கி சுமந்தாய். அக்கிரம செய்யக்காரனை என்னை விட்டு அகன்று போய் என்று சொல்லுவார். எனக்கு தேவை வேதம் ரொம்ப முக்கியம். ஆனால் வேதத்தை வாசிக்க சொல்லுகிற சொல் அதை விட முக்கியம். எனக்கு அன்பு செலுத்துவது முக்கியம். அன்பு செலுத்து என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய குரல் எனக்கு அதை விட முக்கியம். இது வேதம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, சமஸ்கிருதமா? இதுக்கு போன வாரம் சொல்ல முடிச்சேன். இதற்கு சத்தியம் என்று ஒரு பெயர் இருக்கிறது, வாக்குத்தத்தம் என்று பெயர் இருக்கிறது, வசனம் என்று பெயர் இருக்கிறது, வேதம் என்று பெயர் இருக்கிறது, கட்டளை என்று பெயர் இருக்கிறது, நியாய பிரமாணம் என்று பெயர் இருக்கிறது, சாட்சியின் புத்தகம் என்று பெயர் இருக்கிறது, சொல்லுதல் அதில் இருக்கிறது, திருவிழம் பற்றுவது, ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதில் ஒன்றை எனக்கு எடுத்து கொடுக்கிற ஒரு மகா பிரபு என்னோடு இருக்க வேண்டும். வரம் நம்மை போட்டு அழுத்து விடுது. அவர் சொல்லு கேட்க மாட்டேங்குது. வரங்கள் எங்களை அழுத்துது. உங்களையும் ஜப ஆவி வந்து அழுத்துது. பைபிள் படிக்கிற ஆவி வந்து அழுத்துது. மீட்கப்படுங்க. சாபமாக இருக்கலாம், மீட்கப்பட்டவர்களை அடுத்தது. பாவமாக இருக்கலாம், மீட்கப்பட்டவர் அடுத்தது. நரக ஆக்கினிங்கிற மரம் அடுத்தது. மீட்கப்படணும். என்ன பண்றது? நல்ல சபையா தேடி போங்க, நல்ல கடவுளை தேடி போங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவரு கொண்டு விட்டுருவார் இயேசு பாட்ட. எப்படி ஆகிலும் என்ன இயேசுப்பாட்ட கூட சேர்த்துருங்க. ஊழியக்காரன் சொல்றேன். முச்சந்தி கட்டி வச்சிருக்கோம். இப்ப முச்சந்தி நாங்க தான் கொட்டா போட்டு வச்சிருக்கிறோம். தே பெந்தேகோஸ்து சபை, ஏசு தோ வராரு சபை, ஏசு முன்னால போறாரு சபை, ஏசு பின்னாலே வராரு சபை. எத்தனை சபை வச்சிருக்கோம் தெரியுமா? எங்க பார்த்தாலும் நாங்க சபை கட்டி வச்சுட்டோம். இப்ப நாங்க தான் இருக்கிறோம். ஒன்னும் உங்களுக்கு சேர்க்காது. ரசிக்கப்பட்டிருக்கீங்க. சாபம் பாவம் மரணத்திலிருந்து உங்களுடைய வேலை இனிமேல் இதை வச்சு உங்களை தற்பரிசோதனை பண்ணிக்கிறது தான். 3லிருந்து நம்ம மீட்கத்தான் இயேசு வந்தார். மீட்டாரா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் கடைசியில், எல்லாம் முடிந்தது. நியாய பிரமாணம் உன்னை என்னையும் போராடி போக்கடிச்சிருச்சு. விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்பட்டது. ஆனால் விபச்சாரமே செய்யாமல் பார்வையில் விபச்சாரம் செய்தவர்கள் நரகத்தில் தள்ளப்பட்டார்கள். நியாய பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக முடியல. எல்லாரையும் அடிச்சு கீழே தள்ளிச்சது நியாயப்பிரமாணம். நான் பொய் சொல்லாம இருக்கேன், நான் ஒருத்தன் அவனை வாழ வச்சு விபச்சாரம் பண்ண வச்சிடுச்சு. விபச்சாரம் பண்ணாமே ஒருத்தர் தான் அவனை களவு திருட வச்சிருச்சு. நியாயப்பிரமாணத்தில் ஒன்றில் தவறுகிறவன் எல்லாவற்றும் தவறுகிறான். நியாயப்பிரமாணம் 10 கற்பனையை அவன் பெற்றுக்கிட்டு ஒருத்தனும் தேவனுடைய மகிமையில நிலைக்க முடியல. எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமைகளை இழந்தோம். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அடைக்கப்பட்டு பாவியா இருந்தோம். கரங்களை தட்டி ராஜா வந்தார், மகாராஜா வந்தார், சேனைகளின் அதிபதி வந்தார், வாலிபமாய் வந்தார். வாலிப சிந்தனைகளை உன்னையும் என்னையும் ஆட்கொள்ளுகிறதை போல இயேசுவையும் வாலிபத்தின் சிந்தனை ஆட்கொண்டது. பசி உள்ளவராய் வந்தார், தாகம் உள்ளவராய் வந்தார், இளைப்படையும்படியாய் வந்தார், தூங்குகிறவராய் வந்தார், கோபப்படுகிறவர் வந்தார். நியாய பிரமாணம் அவரை மேற்கொள்ள வந்தது. நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் அவர் வாழ்ந்து அதை வெற்றி சிறந்தார். நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட சகலவற்றையும் செய்து முடித்தார். முதலாம் கற்பனை ஆரம்பித்து 10ஆம் கற்பனை வரைக்கும் செய்த ஒரே ஒருவர் உங்க அப்பா. கை தட்டி சொல்லு, நியாய பிரமாணத்தின் மேல் ஆளுகை செய்தார். செஞ்சிட்டு சொன்னாரு,
நம்மளை பார்த்து அது போராடினுச்சு, அதை நான் போட்டு தள்ளிட்டேன், ஒன்றும் இல்லை, ஒன்றை முடித்தேன், ரெண்டை முடித்தேன், உனக்காய் மூணை முடித்தேன், உன் நியாயப்பிரமாண சாபத்தை முடித்தேன், உன் பாவத்தை முடித்தேன், எல்லாத்தையும் சிலுவையில் முடிச்சுட்டு சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. Everything is done. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. யாரு? யாருக்காக? கரங்களை தட்டி, எனக்காக யாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். இனி எனக்கு பரலோகம் தான். ஓ, இன்று இரவு மரித்தால் யெகோவா தேவனுடைய மடியில் அமர்ந்திருப்பேன். செய்தது யார்? பிரமாணம் அல்ல, வசனம் அல்ல, அபிஷேகம் அல்ல, ஊழியம் அல்ல, பிரசங்கம் அல்ல, இயேசு என்ற இரட்சகர். அவர் தான் செய்து முடித்தார். அங்க போகணும், சபை போகும் நினைக்கிறியா? எங்க இதுதான் சாபத்தில் இருக்கே. நீ உயிர் உள்ளவன் என்று பெயரெடுத்தும் செத்தவனாய் இருக்கிறாய். உன் கிரிகள் எனக்கு முன்பாய் நீதியாய் காணப்படவில்லை. எச்சரிக்கையாயிரு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் குறைவு என்று சொல்லுகிற இயேசு நம்மோடு இருக்காருங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? எங்கேயாவது இந்த 3 வேலை செய்ய போது பார்த்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அரிச்சிட போகுது. விபச்சாரம் செய்யாம இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பேன், இங்க வேற ஏதாவது புடுங்கிட்டு போகுது. ஒரு பெரிய கப்பல்ல எந்த மூலையில ஓட்டை இருந்தாலும் சீக்கிரம் முழுகிடும். விசுவாச கப்பல் முழுகிட போகுது, அபிஷேக கப்பல் முழுகிட போகுது, ஜீவ கப்பல் முழுகிட போகுது. எங்க ஓட்டை இருந்தாலும் இதை வச்சு சரி செஞ்சிரு. இது அதுக்காக படி. என் வாழ்க்கையை சப்பனிடுவதற்காக இது படிக்கப்பட வேண்டும். இந்த உளி இந்த கல்லை அவரை போல செதுக்குவதற்காக தரப்பட்டிருக்கிறது. இதை வச்சு அறிவழக செதுக்கவே முடியாதனால இதை வச்சு மிரட்ட முடியும் நினைக்கிறீங்க. அந்த பையனை சும்மா மரியாதைக்காக வயசான கிழவன் கத்துறாங்கிறதுக்காக சரி ஒத்துக்கிறேன்னு சொல்லுவார், அவ்வளவுதான். இதை வச்சு நான் செதுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னை நான் செதுக்கி கொள்ள வேண்டும். யாரு நம்மளை மீட்டுட்டா எல்லாம் முடிந்தது. நம்மை மேற்கொள்வதற்கு 3க்கும் அதிகாரம் இல்லை. உலகம், மாமிசம், பிசாசு, சாபம், பாவம் எதுவுமே நம் மேற்கொள்ளத. பட் ஒன் திங், ஜாக்கிரதையா இருக்கும். ஜாக்கிரதையா சத்தியத்தையும் அறிவீர்கள். ஓகே, ரெடி? எத்தனை பேருக்கு சத்தியம் என்னன்னு தெரியும்? வச்சு விடுதலை ஆயிடுங்க. இது மீட்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது தான். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை ஏதாவது கரை திரை வந்துச்சுன்னா மீட்கப்பட்ட நீங்க சரி பண்ணிக்கங்க. செகண்ட் 1 8:36 8:36 அவரும் உங்களோடு தான் இருக்கிறார். சோ 2வது விடுதலையாவது பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆனா எல்லாருமே சாபம், பாவம், மரணத்தில் மீட்கப்பட்டு அமர்ந்திருக்கோம். ஏதாவது எசக பசகா யாருக்காவது உணர்த்தப்பட்டுச்சுன்னா யாவன் காலில் விழாத, ஓவரா கண்ணீர் வெடிக்காத. வெல்கம் சத்தியத்தை கூப்பிடு, வெல்கம் இயேசுவை கூப்பிடு, வெல்கம் தி ஹோலி ஸ்பிரிட்டை கூப்பிடு. சரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அப்படியே நிக்கிறேன், சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க. தைரியமா சொல்ல, நான் நீதிமான் இருக்கிறேன், சரி பண்ணுங்க. நீதிமான் தன் நீதியில் தவறுவான். தன் நீதியில் தவறுகிற நீதிமான் உண்டு. நீதிமான் 1 2 3 6 7 முறை விழுந்துவான். அந்த மாதிரி உன தூக்கத்தான் இந்த 3 வசனமும். இது பாவிக்கு சொல்லப்பட்டதல்ல, ரட்சிக்கப்பட்ட உனக்கு சொல்லப்பட்டு, மீட்கப்பட்ட உனக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவோடு சஞ்சரிக்க உனக்கு சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடு இருக்கிற உனக்கு ஏதாவது ட்ரபிள் வந்துச்சுன்னா சத்தியத்தை எடு, உன்னை சரி பண்ணிக்கோ. ஏசப்பா என்னோடு இருக்காருன்னு சொல்கிறோம்ல, ஏசப்பா இந்த உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்கிறோம்ல, ஏசப்பாவுக்கு தெரியும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம்ல, ஏசப்பாவுக்கு தெரியும் போ வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்கிறோம்ல, போயா ஆண்டவனை என்னோட இருக்கான்றோம்ல. இந்த மாதிரி ஏசப்பா உன்னோட இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டு கொஞ்சம் சரி பண்ண சொல்லுவோன்னே. மீட்கப்பட்டவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருதோ உணர்றியோ அப்பெல்லாம் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். உன்னோடு இருக்க இயேசு விடுதலையாக்குவார். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். அப்ப விடுதலை விடுதலை விடுதலை. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த விடுதலை உண்டு. இப்ப சத்தியம் ஏன்னு தெரியுதா? இப்ப ஏன் குமார் உன்னோடு இருக்கிறாரு? அனுதின விடுதலை. சத்தியம் ஏன்? அனுதின விடுதலை. எதுவும் படிக்க படிக்க தான் பிரச்சனை பெருசாகுது.
இயேசுவோட நெருங்க நெருங்க பிரச்சனை பெருசாகுது. ஆவியில் நிரம்ப அப்படிலாம் வராதுங்க. அது உன்னை சாஃப்டாக மாற்றிடும், கனி கொடுக்க வச்சிரும்.